அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் கொண்டு வருவதற்கான மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார் ஆளுநர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், என்ன விவரம்? அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவையில கலைஞர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது. இதில் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் மற்ற மசோதாக்களுக்கெல்லாம் கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு மசோதாவை மட்டும் ஜனாதிபதி ஒப்புதலுக்காக டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இன்னமும் அந்த பல்கலைக்கழகங்களின் வேந்தராக யார் இருப்பது என்பது தொடர்பான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசன அமர்வில் விசாரணை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் சில சட்ட ஆலோசனையை பெறுவதற்காகவும் இந்த விஷயத்தில் ஜனாதிபதி தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே நீட் தொடர்பான சட்ட மசோதா வந்த போதும் கவர்னர் டெல்லிக்கு தான் அனுப்பி வைத்தார். எனவே இது மத்திய மாநில அரசு, அதாவது கன்கரன்ஸ் லிஸ்ட்ல இந்த எஜுகேஷன் இருப்பதால இந்த ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறார். இதில் ஒப்புதல் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தமிழக அரசே நியமிக்கும் சட்ட மசோதா அனைத்துமே உச்சநீதிமன்றம் வழக்கு நிலுவை காரணமாக அப்படியே தடை போட்டு இருக்கிறது. எனவே இந்த பல்கலைக்கழகம் உருவாவதிலும் காலதாமதம் ஏற்படும் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.